அதாவது தேர்ச்சியே வரக்கூடாது. நீ 2028 வரை எக்ஸாம்லேயே தான் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ வேற எதை பற்றியும், அதாவது டாப்ஸ் பற்றியோ ஓய்வூதியம் பற்றியோ பிற பலன்கள் பற்றியோ இந்த 6 மாதம் கழிச்சு 8th பே கமிஷன் வரப்போகுது. 8th பே கமிஷன் வந்த உடனே நாங்களாம் என்ன பண்ணுவோம், 8th பே கமிஷன் கொடுங்க கொடுங்க கொடுங்க. அதாவது உங்களை மொத்தமாக திசை திருப்புறது எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் பற்றி தான் இருக்கணும். இரவு பகலாக 10வது பையனுடைய எக்ஸாம் பற்றி கவலைப்பட முடியாது, 12வது பற்றி கவலைப்பட முடியும். என்னால் இருக்க முடியுமா? 10வது ரிசல்ட் முக்கியம் தானே, 8வது ரிசல்ட் முக்கியம், ESLC முக்கியம் தானே, எனக்கு 10வது முக்கியம் தானே. இதே மன உளைச்சலில் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புக்கு சென்று எப்படி பாடம் நடத்த முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 9, 10 தனியாக ஃபைப்ரிகேஷன் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. அதில் 60,000 பட்டதாரிகள் மாட்டிக்கிட்டான். இப்போ அவர் போயிட்டு 10வது பரீட்சை நடத்தணும், அவர் காலாண்டு நடத்தணும், அரையாண்டு நடத்தணும், செகண்ட் மிட்டம் நடத்தணும், ஃபர்ஸ்ட் மிட்டம் நடத்தணும். எப்படி பாடத்தை அவர் விளக்குவார்? மன நிம்மதியோடு இருந்தால் தானே அவர் பாடம் நடத்த முடியும். அவருடைய எமோஷனல் ஸ்டேபிளாக இருந்தால் தான் குழந்தைங்களை அவர் ஹேண்டில் பண்ண முடியும். இவர் அன்ஸ்டேபிளாக இருக்கார். ஏன்னா பக்குன்னு இருக்கு. அடுத்த எக்ஸாம் 3 மாசத்துல வந்துருமா, 4 மாசத்துல வந்துருமா. 2027 கடைசி வரைக்கும் இதோட காலகட்டம் கொடுத்துருக்காங்க. 2028 ஆகஸ்ட் 31 இருக்கு. இன்னும் 2 வருடங்கள் இருக்கு. நீங்க எக்ஸாம் வைக்கிறீங்க, நீங்க 10 எக்ஸாம் வச்சா கூட நீங்க ஃபெயில் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க கேள்வி எடுத்தீங்கன்னா எப்படிங்க நீங்க பாஸ் பண்ணுவீங்க?